புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தலைவராக வைத்திலிங்கமும் துணை சபாநாயகராக சிவக்கொழுந்தும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். நாளை கூட உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அதுகுறித்து விரிவான விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரஹ்மான். புதுச்சேரி சட்டமன்ற சபாநாயகராக வைத்திலிங்கமும் துணை சபாநாயகராக சிவக்கொழுந்தும் போட்டியின்றி தேர்வாகின்றார்கள். புதுச்சேரி மாநிலத்துக்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 17 இடங்களை வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றன. கடந்த 6ஆம் தேதி முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற 14வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் 30 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்ற தேர்வான சட்டமன்ற உறுப்பினர்கள் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் தேர்தலுக்கு முன்னாள் முதலமைச்சரும் காமராஜர் தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட வைத்திலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்தார். துணை சபாநாயகர் தேர்தலுக்கு தற்போதைய சபாநாயகர் சிவக்கொழுந்து சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டன. இன்று நண்பகல் 12 மணி வரை இதற்கான கடைசி நேரம் இருந்தது. இந்த கடைசி நேரம் வரை வேறு யாரும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படாததால் இருவரும் போட்டியின்றி தேர்வாகின்றார்கள். இதற்கான முறையான அறிவிப்பை நாளை காலை கூட இருக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தற்காலிக சபாநாயகர் சிவக்கொழுந்து அறிவிப்பார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகராக தேர்வாக இருக்கின்ற வைத்திலிங்கத்தை முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவருடைய இருக்கையில் அமர வைப்பார்கள். இதனைத் தொடர்ந்து துணை சபாநாயகரை சபாநாயகர் முறைப்படி அறிவிப்பார். புதிய தலைமுறை செய்திக்காக ஒளிப்பதிவாளர் சீதருடன் புதுச்சேரியிலிருந்து ரகுமான்.